டேய் பாத்தறலாம்டா. ஃப்ளாஷ்பேக் 2024 நியூ இயர் அன்று. புகழு, என்னடா பண்ண நினைக்கிற? உன் வாழ்க்கை லட்சியம் என்னடா? லட்சியமா? அப்படின்னா என்ன? உன்னை போய் கேட்டேன் பாத்தியா? நில்லு, சஞ்சய் வரான், அவன்கிட்ட கேட்குறேன். டேய் சஞ்சய், உன் வாழ்க்கை லட்சியம் என்னடா? டேய் லட்சியமா அப்படிங்கிறது ஒன்று என்கிட்ட இல்லவே இல்லைடா. டேய் ரொம்ப யோசிக்காத, எங்கடா அவனுங்களை காணோம்? அதுங்க வர நேரம் தான் கேட்டுருவோம். டேய் உங்க வாழ்க்கை லட்சியம் என்னடா? வாழ்க்கையில் என்னடா ஆக போறீங்க? சச்சின், உன் வாழ்க்கையில என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? டேய் நான் சொல்றேன்டா. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். லட்சியமா? ஐயோ, அதை மறந்து நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. இதுக்கு தான் மூளையை மேலே வைக்கணுங்கிறது. தொப்பையில வச்சா அப்படிதான். டேய் நீ திங்கிற கச்சாயம் இல்லடா, அது லட்சியம்டா. இதுக்கு தான் நான் சொல்றேன்னு கேட்டியா? உனக்கு லட்சியமும் தெரியல, கச்சாயமும் தெரியல. டேய் இப்படி திடுதிப்புன்னு கேட்டா எப்படிரா? 2 நிமிஷம் வெயிட் பண்றா. ஏய் எங்க லட்சியம் கேட்குறீல? உன் லட்சியம் என்னடா? ஏன் லட்சியமா? போன வருஷத்துல இந்த வருஷம் அதிகமாக மார்க் எடுக்கணும்டா. போன வருஷம் என்னடா மார்க்கு? போன வருஷம் 34 எடுத்து ஃபெயில் ஆயிட்டேன்டா. இந்த வருஷம் 35 எடுப்பேன், பாஸ் ஆவேன். அதான்டா என் வாழ்க்கை லட்சியம். டே புகழே, இந்த வருஷம் உன்னோட லட்சியம் என்னடா? 52 வாரம், ஒரு வாரம் விடாம சர்ச்சுக்கு வரணும்டா. ஏன்டா 52 வாரம்? எதுக்கா? சசி அவர்களோட சேர்ந்து தேவக்கிருபை என்று முள்ளது என்றும் உள்ளது, அவர் கிருபை என்று முள்ளது என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம் என்று ஆர்ப்பரிப்போம், என்று ஆர்ப்பரிப்போம். 52 வாரம் நீயா? பாக்கறேன். டேய் சஞ்சய், என்ன அமைதியாவே இருக்க? உன்னோட லட்சியம் என்னன்னு சொல்லு. போன வருஷம் என் வாழ்க்கையில் 8000 மணி நேரம் பப்ஜிலேயே போயிடுச்சு. மிச்சம் 760 மணி நேரத்தில் திங்கறதுக்கும் தூங்கறதுக்குமே சரியா போச்சு. என் வாழ்க்கை நாசமா போச்சு. இதோ உங்களோட லட்சியமாடா? என் லட்சியத்தில் கேட்டால் நீங்கள் என்ன ஆக போறீங்களோ தெரியல. அப்படி என்னடா லட்சியம்? லட்சங்கள் தான் என் லட்சியம். சுத்தி தண்ணி, அதுக்கு நடுவுல கப்பல், அதுலதான் நானு. டே எனக்கு ஞாபகம் வந்துருச்சுடா. என் வயிற்றுல இப்படி 3 மொத்தம் 6 கட்டி வர்றதுக்காக நான் ஜிம்முக்கு போறேன்டா. இதுக்கு எதுக்குடா ஜிம்முக்கு போயிட்டு? ஜெரமான போடா, வயிற்றுல மட்டும் கட்டி வராதுடா, தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டியா வரும்டா. டே என் லட்சியத்தை அச்சீவ் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்டா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வெளி வரைக்கும் கேக்குதுடா. லட்சியம் என்னடா ஆக போறீங்க? டேய் அதெல்லாம் இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் என்னடா லட்சியம்? எனக்கா? இந்த வருஷத்துல ஒரே ஒரு டைமாச்சும் பைபிள் படிச்சு முடிக்கணும். இன்னைக்கு 1ஆம் தேதி. இன்னையிலேருந்து என் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நோ பப்ஜி. ஓகே மச்சி. சரி முதல்ல புக்கு படிக்கலாம். அப்பா எப்படியோ 2 பக்கம் படிச்சிட்டேன். இப்படியோ ஒரு 6 நாள் போயிருக்கோம். ஒரு 6 நாள் எப்படியோ ஒன்று சமாளிக்கலாம். என்னடா 5 நிமிஷம் கூட ஆகல? இதுக்கா கஷ்டப்பட்டு 2 பக்கம் படித்தேன்? சரி வீட்டு வேலையா செய்வோம். இப்பயாவது 6 நாள் போயிருக்கும்னு நம்புறேன். ஐயோ இது அதை விட கொடுமை. 10 நிமிஷம் தான் இருக்கு. டே சஞ்சய், என்னடா பண்ற? நான் ஐஏஎஸ் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். பரேண்டா விளக்கு மரத்தை கையில வச்சிருக்க? தெரியுது இல்ல, தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற. சரி எதுக்கு வந்த விஷயத்த சொல்லு. மச்சி ஒரு மேட்ச். டேய் நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன், அதை மாத்தாதடா. சி கடைசியா ஒரு மேட்ச், அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன்டா. அப்படியா? ஒரே மேட்ச் தான், பாத்துக்கோ. 1 hour later. Go. 2 hours later. 3 hours later. உன்னால என் லட்சியமே போச்சுடா. சாரி மச்சி. சரி போய் சாப்பிட்டு வா, அடுத்த மேட்ச் போடுவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையில அலாரம் வைக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம். டே வைக்கிறப்பதான் குட் நைட். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் உறங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க நினைச்சா உன் நினைப்பு தானே பொழுப்பு கெடுக்கும் தம்பி. யாரா தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்றது? நல்ல கனவு கெடுத்து விட்டீங்க. ஓ ரொம்ப டயர்டா இருக்கே. சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். சாரி ஏசப்பா. குட் நைட். சோம்பேறியே எழுந்துரு, உன் தூக்கத்தை விட்டு நீயும் எழுந்துரு. கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை சுத்துது, மயக்கமெல்லாம் வருது. ஏசப்பா நீங்க வேற இறக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ளவரு. இன்னைக்கு மட்டும் விட்டுருங்க ஏசப்பா. குட் நைட். தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிக்கிட்டு வாழ்க்கைய நீ இழக்காதே. ஏசப்பா என்னால் முடியல ஏசப்பா, நான் தோத்துட்டேன் ஏசப்பா. வாரம் சர்ச்சுக்கு வராங்களா? இப்படிதான் வராங்களோ?
ஐயோ டியூஷனுக்கு வேறு காசு கட்டியாச்சு. டியூஷன் போனால் பிரின்ஸுக்கு அடிப்பாங்க, டியூஷன் போகலாம் எங்கள் அப்பா அடிப்பார். என்னடா வாழ்க்கை, இதுக்கப்புறம் டியூஷன் போகணுமா? சலுப்பாக இருக்கு. என்ற சாமியால் மணி 5 ஆச்சு, இன்னும் டியூஷன் போகலையா? ஆமாப்பா, பிரின்ஸுக்கா தூத்துக்குடி போயிச்சாமாப்பா, அதனால் டியூஷன் லீவு. எத்தனை நாளைக்குப்பா? அவங்க எப்போ வராங்களோ அப்போ தான்ப்பா. சரி வீட்லேயாவது படிப்பா போ. சரிப்பா, தேங்க்யூப்பா. அப்பாடா, இனிமேல் டியூஷன் போகிற பிரச்சனையே இல்லை, ஜாலி தான். ச்சே, நம்ம எடுத்த லட்சியத்தை தோற்று போயிட்டோமே. ஃபர்ஸ்ட் நாள் ஜிம்முக்கு வந்திருக்கோம். என் அளவுக்கு ஒரு ட்ரைனர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி யாருப்பா நீ? இங்கே என்னப்பா பண்ணுற? நீங்கள் யாரு? இன்னைக்கு தான் நான் ஜிம்முக்கே வந்திருக்கேன். நான் தான்ப்பா உன் ட்ரைனரு. நீங்களா? என் அளவுக்கு இருப்பீங்களா? தம்பி முதல்ல போய் புஷ்அப்ஸ் எடுப்பா. 1 2 முடியல. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எத்தனை புஷ்அப்ஸ் எடுத்த? ட்ரைனர் இப்போதான் ட்ரைனர் 2 2 100 புஷ்அப்ஸ் எடுக்கணும். 100 எட்ரா. அப்பா 1 அம்மா 2 சின்னமணி 3. ஐயோ முடியல, கட்டி வரும்னு பார்த்தா பின்னாடி குச்சி தான் வருது. காசு போனாலும் போயிட்டு போகுது. இந்த ரீஃபில் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எப்படி தப்பிக்கலாம்? ட்ரைனர் வயித்த கலக்குது, 10 நிமிஷம். கிளம்பு. அப்பா இந்த ரீஃபில் கட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா. இனிமேல் இந்த பக்கமே எட்டி பார்க்க கூடாதுடா. உனக்கு ஒரு கும்பிடு, ஒரு ஜிம்முக்கு ஒரு கும்பிடு. உட்ரா ஜோட்டு. 2024 டிசம்பர் 31. டே என்னடா உங்க லட்சியத்தை சாதிச்சிட்டீங்க போல. அது தொலைஞ்சு போச்சு. என்ன புகழே உன் லட்சியம்? அது மறந்து போச்சு. என்ன சஞ்சய் வெடப்பு தான், என்ன சாதிச்சிட்ட போல இருக்கு. விளையாடி விளையாடி தேஞ்சு போச்சு. டே உண்மையாலுமே விக்கி பணக்காரன் ஆயிட்டான் போல, அதனாலதான் இங்க வரவே இல்லை. சஞ்சய் என்னதானே தேன வந்துட்டேன். சே இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். டே அப்படியா என்னை பத்தி பெருமையா பேசுனீங்க? நீதான் பணக்காரன் ஆயிட்டில, எனக்குள்ள சேர மாட்டீல, உன் லட்சியத்தை ஜெயிச்சிட்டீல. அதுவா? கடலும் இல்ல கப்பலும் இல்ல, ரெண்டும் மூழ்கி போச்சு. நான் சச்சினே சொன்ன மாதிரி 6 பேக்லாம் வந்துருச்சாட்டக்குது. ஏன்டா டே எல்லாருமே மறந்துட்டானுங்க, நீ மட்டும் ஞாபகம் வச்சிருக்கிய. டே சொல்றா என்ன நடந்துச்சுன்னு. டே நாங்களா சொல்றோம்ல, நீ சொல்றா. அதுவா கட்டி கரைஞ்சு போச்சு. டே எங்கடா போனா அந்த அற்புதராஜ்? யாரா அந்த அற்புதராஜ்? டே நம்ம இவான்டா. டே ஆமாம்ல, நம்ம கூட்டத்தில் அவன் தானே மிஸ் ஆகிறான். வாங்கடா எல்லாரும் போலாம். என்னடா அற்புதராஜ் எங்கடா போன? உன்னை தேடி வரணுமா? உண்மையை சொல்லு, பெட்ல தோத்துட்டு தானே? அப்படிலாம் இல்லடா, கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். டே இந்த டக்கல்லாம் விட்டுட்டு இருக்காத. டேய் உண்மையாலுமே தான்டா, நான் பைபிள் படிச்சு ஜோம் பண்ணிட்டு இருந்தேன்டா. 52 வாரம் சர்ச்சுக்கு போலான்னு நினைச்சேன், என்னாலே முடியல. 365 நாள் வசனம் முடிச்சிட்டியா? சரி உங்க லட்சியத்துல நீங்க ஜெயிச்சிங்களா இல்லையா? ஜெயிச்சிருந்தா நாங்க ஏன்டா உன்னை தேடி வரோம்? அப்ப நீங்க யாருமே ஜெயிக்கலையா? இல்லடா நாங்க எல்லாருமே தோத்து போயிட்டோம். நீ எப்படா ஜெயிச்ச? நீங்க ஒருத்தரும் உங்க மேல நம்பிக்கை வச்சீங்க, அதனால தோத்து போயிட்டீங்க. பிலிப்பியர் 4:13 சொல்லுது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லா வெற்றியும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த மாதிரிதான் நானும் என் மேல நம்பிக்கை வைக்காம ஆர்டர் மேல நம்பிக்கை வச்சேன். இவங்க எல்லாரும் அவங்க மேல நம்பிக்கை வச்சங்காட்டி தோத்து போயிட்டாங்க. அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. உங்க மேல நம்பிக்கை வைக்காதீங்க, இயேசு மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், உங்களை ஜெயிக்க வைப்பார். நீங்களும் தோத்து போயிடாதீங்க. 2025 கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க.